நீ வீட்டில் இந்த மாதிரி அடுப்பில் அப்படின்னா விறகு அடுப்பில் தான் மட்டன் பண்ணுவியா? यस यस तमिल नहीं आता, हिंदी में बोलो ना. வணக்கம் மக்களே, நம்ம இப்போ அசாமில் இருந்துட்டு இருக்கோம். அசாமில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் கறி ரெடி பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி மட்டன் கறின்னு பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் பண்ணுற மட்டன் கறி. அது விறகடுப்பில் எந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறப்போ உள்ள அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கே வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அடுப்பை சூப்பரா பத்திக்க வச்சாச்சு. பத்திக்க வச்சானே அப்படி அடிப்பொலியாட்டு எண்ணெயை போட்டாச்சு. எண்ணெய் அவர்கிட்ட தானே எண்ணெய் செய்ய அடியில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா விறகு, அப்புறம் சிரட்டை இருக்குல்ல, சிரட்டை 2-3 சிரட்டை கிடாச்சு. ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காயும் போட போகிறோம். அதுதான் சம்பவம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா மல்லி அப்புறம் ஜீரகம் அப்புறம் எலாச்சி எல்லாமே போட்டாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ பச்சை மிளகாயும் போட்டாச்சு. பச்சை மிளகா போட்டுட்டு உள்ளியை வந்து சூப்பராட்டு அப்படி கட் பண்ண உள்ளியை ஸ்லைஸாக கட் பண்ண உள்ளியை வந்து போட்டாச்சு மக்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறது சூப்பராக இருக்கும் மக்களே. இந்த மட்டனுக்கு பேர் என்ன ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மட்டன் வந்து முடிகிறப்ப நீங்களே சொல்லுங்கள். இந்த மட்டனுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இவங்கள்ட்ட கேட்கலாம். சார் கோன்சா மட்டனு, இது என்ன மட்டன்? கடாய் மட்டன். கடாய் மட்டனா? கடாய் மட்டன் நீங்கள் சாப்பிடலன்னா பார்த்துக்கோங்க மக்களை. கடாய் மட்டன் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க. நம்ம குக்கிங் ஏரியா. ஆனால் இங்கே இருக்கிறது யாருமே வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க கிடையாது. இவர் வந்து ஆந்திராவில் தலைவரே. ஊரது ராயலசீமா தலைவருங்க. மலையாளமா? மலையாளம். இவன் வந்து இவனுக்கு தமிழ் தெரியும். இவன் வந்து திருப்பதி சித்தூர் தான். அவன் தான் இங்கே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் குக்காக இருந்துகிட்ருக்கான். வேறு லெவலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஆனால் என்ன தான் இருந்தாலும் அடுப்பில் ரெடி பண்ணுறப்போ அந்த உள்ளி எல்லாம் வேகிறதெல்லாம் பக்காவாக இருந்துகிட்ருக்கு. நம்ம எதாக இருந்தாலும் கேஸில் வச்சா கூட இந்த அளவுக்கு சூப்பராக இருந்துக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது மக்களே. இதுதான் நம்ம எங்கே உள்ள எல்லா பொருட்களும் அப்படின்னா மட்டனாக இருக்கட்டு, உள்ளியாக இருக்கட்டு, அப்புறம் தக்காளியாக இருக்கட்டு, இந்த வெளுத்துள்ளியாக இருக்கட்டு எல்லாமே கட்டிங் பண்ணுற கட்டிங் மாஸ்டர். இந்த ஒரு மாஸ்டருக்கு வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ரிவாண்ட்ரத்தில் அந்த இடத்துக்கு பேர் என்னது? பேயாடு. சரி, நெய்யார் டாம் பக்கத்துலேயே வெள்ளரடை. நம்ம வெள்ளரடைய பக்கத்தில் உள்ள அண்ணன் தான் இவர். இப்போ நம்ம இதில் போட போகிறது பார்த்தீங்கன்னா நல்லா இடித்து நம்ம கையால் இடித்து சேர்த்தா இஞ்சி பேஸ்ட்டு. எப்போவுமே நம்ம கையால் இடித்து சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் மக்களே. அப்படி ஒரு இஞ்சி பேஸ்ட்டு தான் நம்ம இதில் போடணும். இல்லைன்னா நல்லா இருக்காது. பாருங்கள் எப்படி ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். உள்ளி இந்த ஒரு பருவம் அப்படின்னா நல்ல ஒரு செவத்து நல்ல ப்ரௌன் ஆன அப்புறம் தான் நம்ம மட்டனை போடணும். இப்போ மட்டன் போடுற உள்ள டைமும் ஆகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தாண்டினோன்னா மட்டன் போட்டுடலாம் மக்களே. மட்டனை அண்ணன் எடுத்து அப்படி சூப்பராக போடுறா பிள்ளைங்க பாருங்கள். மட்டன் நல்ல ஃப்ரெஷ் மட்டன், இளம் ஆட்டு கறின்னு சொல்லுவாங்க இல்லை, அதுதான். வாவ், 1.5 கிலோ மட்டன் அப்படி போட்டு, அதுவும் சட்டி பெருசாக இருக்கனால சூப்பராக இருக்குது. குக்கரில் எல்லாம் வேக வைக்கிறத விட அப்படியே மட்டனை போட்டு இந்த மாதிரி வேக வச்சோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கி அந்த தண்ணியிலே இருந்து வேகம் பாருங்க. சூப்பராக இருக்குது. இவ்வளோ நேரம் மூடி வச்சுருந்தோம். இப்போ நம்ம இனி மசாலா எல்லாம் போட போகிறோம். இது வந்து மல்லிப்பொடி எல்லாமே ஒரு குத்து மதிப்பாக போடுறது தான். மல்லிப்பொடி, மிளகு பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர். அடுத்து நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா. அப்படி ஒரு 5 ரூபா பேக்கெட்டு ஆந்திரா ஸ்டைலில் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல சூப்பராகிட்டு. இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படி போட்டாச்சு. எப்படி இருங்கன்னு பாருங்க. நாக்கில் வெள்ளம் ஊறுதா இல்லையா? நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர் தான் சூப்பராக இருக்கும். எல்லா மசாலையும் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மசாலையெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நீ அப்படியே அந்த மட்டனை வச்சு ரெடி பண்ணி எடுக்கிறப்ப தான் வேறு லெவலில் மாறும் இது. நீ வீட்டில் இந்த மாதிரி அடுப்பில் அப்படின்னா விறகு அடுப்பில் தான் மட்டன் பண்ணுவியா? यस यस तमिल नहीं आता, हिंदी में बोलो ना. டே அண்ணா, இப்போ நீ விறகடுப்பில் நீ இப்போ மட்டன் பண்ணுற கர்ப்பே கிஸ்மே பனாத்தா? सेम बनाता. சேம் டெய்லி. அப்போ கேஸ் எல்லாம் இல்லையா வீட்டில்? கேஸ் இல்லை. ரொம்ப புவர் பீப்புளா நீ? ரொம்ப புவரா? பாடி ஸோ சேடு. தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்த மட்டனை வேக வச்சோன்னு வச்சுருங்க. அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி சூப்பராகிட்டு அந்த மட்டனை வந்து ரெடியாக போகுது. ஆஹா 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 ஆஹா, அந்த மனம் இருக்குது வேற லெவல் மக்களே. ஆந்திரா ஸ்டைலில் மட்டன் கறின்னா இப்படி தான். அசாமில் இருந்தோன்னா ஆந்திரா ஸ்டைல் மட்டன் கறி
அப்படியே லோ ஃப்ளேமில் இருந்து அந்த மட்டன் இருக்குல்ல வேறு லெவலில் வெந்துட்டுருக்கு. அப்படியே தண்ணியெல்லாம் வீற்றி வச்சுருந்தோம், அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி, இது நம்ம ஊரில் ஸ்டைலில் சொல்ல போனால் வந்து மட்டன் பெரட்டுன்னு சொல்லலாம் வேணும்னா, இது வந்து இவங்க ஆந்திரா ஸ்டைலில் வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா கடாய் மட்டன்னு சொல்கிறாங்க மக்களே. ஆந்திரா ஸ்டைல் ஒரு மட்டன் கறி அடிப்பொலியாட்டு ரெடியாகி இருக்குது மக்களே. இங்கே பாருங்களேன், அந்த அப்படின்னா கடைசியாட்டி இது வெந்தது எப்படி அறிய முடியும்னுச்சுன்னா, அந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் அப்படி மேலே வந்துருக்கு பாருங்கள். நம்ம ரெடி பண்ணதில் சூப்பராட்டு மட்டன் கறியை வந்து நம்ம பையன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒரு மட்டன் கறியை எதுக்கு கூட சாப்பிட போகிறோம்னா, நம்ம வந்து தனியாட்டு நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கீ ரைஸும் இந்த மட்டன் கறியும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம் மக்களே. கீ ரைஸ் நம்ம கேரளா ஸ்டைல் கீ ரைஸ், அந்த கீ ரைஸும் மட்டன் இந்த சாப்பிட போகிறோம் மக்களே. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாட்டு கீ ரைஸ் சூப்பராக அந்த நெய்யில் போட்டு எடுத்ததில் வேறு லெவலில் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தயிர் பச்சடி, அப்புறம் சின்னதாட்டு ஒரு சலாடு, கூடவே இந்த மட்டன் இருக்கு. இங்கே பாருங்களேன், மட்டன் வா, அது குக்கரில் போட்டு வேக வச்சது கிடையாது, சூப்பராட்டு இந்த விறகடுப்பில் போட்டு ரெடி பண்ண மக்களே. சூப்பராக இருக்குது அந்த மட்டன் வந்து. இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததில் வேறு லெவலில் இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் மக்களே. வாவ், வேறு லெவல்.